வணக்கம் நேயர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் ஐபிடிஎஸ் நிறுவனத்தை சேர்ந்த டேட்டா சயின்டிஸ்ட் திரு ஸ்ரீதர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம். வணக்கம் சார், ரொம்ப மகிழ்ச்சி எங்க சேனல்ல வந்து பேசுறதுக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஐபிடிஎஸ் நிறுவனம் மூலமா தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வந்தீங்க. உங்களுடைய பார்வையில தமிழ்நாட்டு தேர்தல் களம் எப்படி இருக்கு? ஒரு லைன்ல சொல்லணும்னா ஃபேவரபிள் டு டிஎம்கே. அதே மாதிரி அப்போசிஷனுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு டெஃபினட்டா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இந்த எலெக்ஷன்ல. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஏடிஎம்கேவோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் 100%. அதுல டவுட்டே கிடையாது. பிஜேபி இண்டிபெண்டா அந்த 19 சீட்டு பிளஸ் அந்த 4 அடிஷ்னலா சிம்பிள் யூஸ் பண்ண 4 கான்ஸ்டிடுவன்சிலையுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஆன் பார், ரைட்? டெஃபினெட்லி சப் பார். எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியாது. மேபி இட்ஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரம் தேர் சைட் ஆஃப் 2026ல எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கூட இருந்திருக்கலாம். பட் திஸ் வில் பி தேர் வேர்ஸ்ட் எவர் பெர்ஃபார்மன்ஸ் சின்ஸ் ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதுதான் வேர்ஸ்ட் எவர் பெர்ஃபார்மன்ஸா இருக்க முடியும். சார், நீங்க சில பேட்டிகள்ல சொல்லியிருந்தீங்க இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கருத்து கணிப்புகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு. இது எந்த அளவு சாத்தியம்? அப்படி பண்ணும்போது அந்த கருத்து கணிப்பு சரியானதாக இருக்க வாய்ப்பு இருக்கா? நல்ல கேள்வி. ஆக்சுவலா ப்ரிசைஸா ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி, டேட்டா சயின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி, ப்ரெடிக்டிவ் மாடலிங் மட்டும் யூஸ் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு 60-65% பண்ண முடியும் ஆக்யூரசியோட. அந்த 25% ஆர் 35% கேப் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கவர் பண்றதுக்கு ஹியூமன் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால நாங்க என்ன பண்றோம்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம். டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி 65% பண்றோம். அதுல மேக்ஸிமம் எவ்வளோ ஆக்குரசி, ஒரு 70-80% ஆக்குரசி கொண்டு வர்றதுக்கான வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் அ கண்டினியூஸ் லேர்னிங் சிஸ்டம் ஆர் மெத்தடாலஜின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ லேர்னிங் சிஸ்டம். ஸோ இதுக்கப்புறம் ஹியூமன் மெத்தடாலஜி ஆட் பண்றோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஆட் பண்றோம். ஆன் டாப் ஆஃப் இட் ஹியூமன் விஸ்டம் கொண்டு வரும். ஸோ சின்ஸ் இது எலெக்ஷன்னால நாட் ஆல் எலெக்ஷன்ஸ் ஆர் ரன் ஆன் சோஷியல் மீடியா. இப்போ சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்கியூடா இருக்கு. இந்த வாட்டி இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா இந்திய அலையன்ஸ் ஆர் காங்கிரஸ் வந்து நல்லாவே ஒரு சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருந்தது. அவங்க ஆக்சுவலா தே ரேன் அ பெட்டர் கேம்பெயின் தேன் பிஜேபி அண்ட் என்டிஏ. லக்கிலி எனஃப் ஆல் யூசர்ஸ் என்னன்னா சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் இன்னும் அந்த அளவுக்கு இல்லை ஆஸ் அப்போஸ் டு தி வெஸ்டர்ன் மீடியா. ஸோ இந்தியாவில் ஸ்டில் இன்னும் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அண்ட் லாஸ்ட் மைல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்க்குறோம் அதனால. ஸோ இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஹியூமன் விஸ்டம், இது 3மே சேர்த்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு மல்டி ஸ்டெப் ப்ராசஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸ்டெப் 0ல இருந்து ஸ்டெப் 4 அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இது எல்லாம் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸிட் போல்ஸ் கூட பண்ணிருக்கோம். அது நான் இப்போ சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் சர்டன் ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன் ஆஃப் என்ன நடந்துட்டு இருக்கு. மேபி ஸ்பெசிபிக்லி கோயம்புத்தூர் பத்தி, மேபி ஸ்பெசிபிக்கா நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி ஓவராலா ஒரு வெரி ஹை லெவல், ஒரு 5000 ஃபீட் லெவல்ல உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறேன். சார், நானே அதை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க கோயம்புத்தூர்ல பல்வேறு மக்களை சந்திச்சதை நான் பார்த்திருக்கேன். அதனால கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க உங்களுடைய கள நிலவரமும் இப்போ உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸும் எந்த வகையில நிறைய ஒத்து போகுதா? அதாவது நான் கேட்க வர்றது என்னன்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சில நேரத்துல சரியான தகவலை சொல்லுவாங்க, சில சமயம் மறைச்சு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது, அந்த தகவல்களை ஒன்றிணைச்சு பார்க்கும்போது திரு அண்ணாமலை அவர்களுக்கு சாதகமாகவோ அல்லது எதிர்கட்சிகளுக்கு சாதகமாகவோ ஒரு நிலை வரும் இல்லையா? அதுக்கான சூழ்நிலை இருக்கா? ஆக்சுவலா இது ஒரு லென்த்தி ஆன்சர். ஸோ ஐ வில் டேக் சம் டைம் டு ஆன்சர் திஸ். இங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போன உடனே நாங்க எல்லா கான்ஸ்டிடுவன்சியும் பார்த்தோம், நிறைய சாம்பிள்ஸ் எடுத்தோம். ஃபைனலா ஒரு 4000 ஆட் சாம்பிள்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணோம் ஆன் தி ஒப்பீனியன் போல் சைடு. அதே மாதிரி எக்ஸிட் போல்ஸ்லயும் அதே மாதிரி சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்தோம். திருப்பி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாம் கிளப் பண்ணி அந்த கான்செப்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் விஸ்டம் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம். நீங்க கேட்கிற பாயிண்ட்ல நீங்க பண்ணதுக்கும் கலர் நிலவரமும் அப்படி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட மேஜர் அசம்ஷன் என்ன இருந்தது அப்படின்னா, எலெக்ஷன் முன்னாடி ஒரு 72ல இருந்து 74% வரைக்கும் ஓட்டிங் நடக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருந்தது. அது வந்து ஃபுல்ஃபில் ஆகல. அது 64%க்கு வந்துருச்சு.
ஸோ அதனால எங்க நம்பர்ஸ் எல்லாம் நிறைய ரீவொர்க் பண்ண வேண்டியதா போச்சு. ஏன் அப்படின்னா ஒரு சர்டன் நாங்க செவரல் பிளாக்ஸா பிரிச்சு வச்சிருக்கோம். அதுல ஒரு ஃபியூ பிளாக்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க வந்து ஓட்டிங்க்கு வரல. இப்போ இது எந்த பிளாக்ன்னு கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலா. ஸோ அதுக்காக திருப்பி களத்துக்கு போய் திருப்பி எந்த பிளாக் ஓட் பண்ணல அப்படின்னு. அது ஒரு 70% ஆக்குரசியில கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இந்தந்த குரூப்ஸ் தான் ஓட் போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க நிறைய இந்த மல்டிபோலார் கான்டெஸ்ட்ல இந்த மாதிரி ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்கிற இடத்துல நிறைய போலிங் நடக்கும் யூஸ்வலா. இப்போ ஆந்திராலாம் பாத்தீங்கன்னா குப்பம், சந்திரபாபு நாயுடு இருக்கிற இடத்துலலாம் ஆல்மோஸ்ட் 90% ஓட்டிங் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு போட்டி இருக்கு, ஒருத்தரை ஜெயிக்கணும்னு ஒரு குரூப் நினைக்கும், ஒருத்தரை தோக்கடிக்கணும்னு ஒரு குரூப் நினைக்கும், ஆர் 2 குரூப் நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைச்சோம், அது நடக்கல. ஸோ 10% டிஃபரன்ஸ் இருந்தது எங்களோட அசம்ஷனுக்கும் வாட் ஹேப்பன்ட் ஆன் தி டேட் ஆஃப் போலிங் ஆர் தி டே ஆஃப் போலிங். ஸோ இப்போ அந்த 64%க்கு ரீவொர்க் பண்றதுக்கான ஒர்க் நிறைய பண்ணணும். இப்போ இதுல என்ன பண்ணணும்னா டேட்டா சயின்ஸ் சொன்னல ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ல, அதுல இருந்து நிறைய டிட்டர்மைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணுவோம்னா ஒரு கேண்டிடேட்டுக்கும் பேஸ் ஓட் எவ்வளவு இருக்கு, அவங்களோட குரூப்ஸ், அவங்களோட சப் குரூப்ஸ், கேஸ்ட் குரூப்ஸ் எல்லா காம்பினேஷன்லயும் பார்த்து அவங்களோட பேஸ் ஓட் எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணுவோம். அந்த பேஸ் ஓட்டுக்கு அப்புறம் ஒரு எஸ்டிமேட் வின்னிங் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளவு இருக்கும், வின்னர் எவ்வளவு ஓட்ஸ் எடுப்பாரு அப்படின்றது கால்குலேட் பண்ணோம். ஸோ ஒரு ரஃப்லி அரௌண்ட் 37 to 38% இருந்தா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல நாங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் புது மாடல்ஸ். அந்த மாடல்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஆக்சுவலா பேஸ் ஓட்டே கோயம்புத்தூர்ல 4,80,000 இருக்கு. ஸோ பட் 37 to 38 பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். 37 to 38% பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 510, 520 கிட்ட வரும். ஸோ அண்ணாமலை ஷார்ட் ஆஃப் 20-30,000 ஓட்ஸ். இப்போ இங்க ஓவராலா பாத்தீங்கன்னா யூ ஒன்லி நீட் another 2% ஸ்விங் ஆஃப் ஏடிஎம்கே ஓட்ஸ் டுவர்ட்ஸ் அண்ணாமலை. அதுதான் நாங்க ஒப்பீனியன் போல்ஸ்ல நிறையவே ப்ரெடிக்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 8% ஆஃப் ஏடிஎம்கே ஓட்ஸ் மூவ் ஆகுதுன்றது தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. இப்போ அந்த 5 to 8% வேணா, ஒன்லி 2% மூவ் ஆனா கூட அண்ணாமலை 100% விக்டரி மார்ஜினுக்கு வந்துருவார். ஸோ அது டேட்டா சயின்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்ச ஆஸ்பெக்ட். இப்போ ஹியூமன் மெத்தடாலஜி ஆர் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சது எக்ஸிட் போல்ஸ் போய் சாம்பிள்ஸ் எடுத்து ஸ்பெசிஃபிக்கா பார்த்து திருப்பி ரீவிசிட் பண்ணது, அவங்களையே திருப்பி ரீவிசிட் பண்ணது, அந்த ஏரியா இல்லாம திருப்பி மற்ற ஏரியா எல்லாம் கவர் பண்ணி எங்களுக்கு சர்டன் பிளாக்ஸ் ஓட்டு போடலன்னு சொன்னாங்க, அதெல்லாம் திருப்பி அசர்டன் பண்றதுக்கு போனோம். பிளஸ் என்னென்ன வேலிடேட் பண்ணணும்னா இப்போ நாங்க 37 to 38 இருந்தா போதும், பர்சன்டேஜ் இருந்தா போதும் வின் ஆகும் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அதை வேலிடேட் பண்ணணும். அண்ணாமலையோட பேஸ் ஓட் ஆஃப் 480 நாங்க கால்குலேட் பண்ணது கரெக்டா இல்லையான்றது வேலிடேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வேலிடேட் பண்ணதுல இன்னொரு ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வெளியே வந்தது. என்ன வந்தது அப்படின்னா 480 இருந்தாவே வின் ஆயிடலாம் இந்த வாட்டி. இட்ஸ் நாட் ஈவன் 37-38%, 35% வந்தாவே வின் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்ன முன்னாடி பேஸ் ஓட் ஆஃப் 480 அண்ட் 35%, ரைட்? ஸோ அண்ணாமலை இஸ் டெஃபினெட்லி அட் ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ், வெல் வித்தின் தி மார்ஜின் ஆஃப் எரர். ஸோ எங்களோட கான்ஃபிடன்ஸ் இஸ் 95% that it will turn out to be good for அண்ணாமலை in கோயம்புத்தூர். ஆனா சார், அவரோட தரப்புல இருந்து இன்னும் கேட்டா நிறைய பேர் போராட்டத்துல ஈடுபட்டதை நீங்களே பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத்துலயும் ஒரு 500 ஓட்டு இல்ல, 300 ஓட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய கால்குலேஷன்ஸ்ல இப்போ பெரிய அளவிலான மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா? அதெல்லாம் இந்த வாட்டி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா முன்னாடி வந்து பிஜேபி கோர் ஓட்டு, பேஸ் ஓட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 550க்கு மேலே இருந்தது. அதெல்லாம் போய் ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வந்து 480க்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்திருக்கோம். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் டெஃபினட்டா கன்சிடர் பண்ணிருக்கோம். சரி, இதுக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேற ஏதாவது தேர்தலில் பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கீங்களா விஷயங்கள் எல்லாம்? ஆக்சுவலா வந்து 3 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்க்கு பண்ணோம். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் சத்தீஸ்கருக்கு பண்ணோம். அண்ட் இந்த அளவுக்கு ஆக்குரஸியா பண்ணோமா அப்படின்னா தி ஆக்குரஸி வாஸ் அரௌண்ட் 70%, 72% ஆக்குரஸியோட பண்ணோம். ட்ரெண்ட் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. நாங்க அங்க வந்து வெறும் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணோம், ஹியூமன் மெத்தடாலஜியோ ஹியூமன் இன்டெலிஜென்ஸோ யூஸ் பண்ணல. ஸோ அங்கதான் வந்து புது ஐடியா வந்தது, லெட்ஸ் ஆக்சுவலி பார்ட்னர் வித் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, ஒரு சர்வே கம்பெனி, ரைட்? அப்பதான் இந்த ஐபிடிஎஸ் ஓட போய் பார்ட்னர் பண்ணி அவங்களோட நான் அலைன் ஆகி அவங்களோட சர்வே மெத்தடாலஜி எடுத்து திருப்பி அதையும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி டேட்டா சயின்ஸ்ல இருந்து இருக்கிற சர்வே மெத்தடாலஜி ரெண்டுமே கிளப் பண்ணி பண்ணிருக்கோம் இந்த வாட்டி. அண்ட் வி ஹவ் வெரி ஹை கான்ஃபிடன்ஸ் தட் நாங்க ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டா வரும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடன்ஸ். சார், நீங்க கோவை தொகுதியை பத்தி சொன்னீங்க, 35% 38% வரைக்கும் பிஜேபிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு.
அதே நேரத்துல மற்ற தொகுதிகள்ல இரட்டை இலக்கத்தை நோக்கி எங்க கட்சி போகும்னு அண்ணாமலை ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு. உங்களுடைய கணிப்புல எத்தனை சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஓகே, டு பி ஹானஸ்ட், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் பார்க்கல ஆக்சுவலா கிரவுண்ட்ல, போத் ஃப்ரம் தி டேட்டா சயின்ஸ் அஸ் வெல் அஸ் ஃப்ரம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பார்க்கல. டிஎம்கே டெஃபினெட்லி அப்போசிஷன் ஓட் ஸ்பிளிட்டா இருக்கிறதுனால டிஎம்கே டெஃபினெட்லி ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ ஐ மீன் பிலீவ் இட் ஆர் நாட், தட்ஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் அப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதே மாதிரி டபுள் டிஜிட் வருமா வராதா அப்படின்னா, பிஜேபிக்கு எனிவேர் ஃப்ரம் ஆர் பிஜேபிக்கு 1 to 2 சீட்ஸும் என்டிஏக்கு வந்து ஒரு 3 to 5 சீட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல ஒரு 2 சீட்டு ஏடிஎம்கேக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல ஐ திங்க் இட்ஸ் ஆல் அட்வான்டேஜ் டிஎம்கே. 34-35 சீட்டு டிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. சார், இந்த சர்வே மற்ற மாநிலங்கள் ஏதாவது பண்ணிருக்கீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடத்திருக்கீங்களா? ஆக்சுவலா தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணோம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இந்த 5 ஸ்டெப் ப்ராசஸ் சொன்னால அதுல 3 ஸ்டெப்ஸ் பண்ணோம். என்டையர் தமிழ்நாடுல ஒன்லி 2 ஸ்டெப்ஸ் தான் பண்ணோம். இந்த லாஸ்ட் 2 ஸ்டெப் வந்து கேண்டிடேட் ஓரியன்டெட். ஸோ கேண்டிடேட் ஹேஸ் டு பே ஃபார் இட். நாங்க யார்கிட்டயுமே இந்த வாட்டி போய் இது நாங்க ஆஃபர் பண்றோம், இந்த சாஃப்ட்வேர் இல்ல ஹெல்ப் பண்றோம், இன்சைட்ஸ் கொடுக்குறோன்றது யாருக்குமே போய் பண்ணல. அதனால 3 ஸ்டெப்ஸோட நிறுத்திட்டோம். அது 3rd ஸ்டெப் மட்டும் கோயம்புத்தூர்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் எல்லா விஷயம் பண்ணோம். மற்ற மாநிலத்துல என்ன பண்ணிருக்கோம்னா வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் பண்ணிருக்கோம். அது நாங்க எக்ஸிட் போல்ஸ்ல பண்ண போறோம். டேட்டா ஃபுல்லா கேதர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி மல்டிபிள் டேட்டா செட்ஸ் லோட் பண்ணிருக்கோம் ஹிஸ்டரியில இருந்து. அதை வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்கோம். அதுவும் ட்ரெண்ட் வந்து கரெக்டா சொல்லும். சீட் ரேஞ்சு கூட ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆக்யூரசியோட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுவும் கூட இன்னொரு ஃபியூ டேஸ்ல எக்ஸிட் போல்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறோம். சார், கடைசியா ஒரு கேள்வி. சமூக ஊடகமான உங்க சேனல் வழியாவே நிறைய பேட்டிகள் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எதன் காரணமா அந்த தமிழ்ல ஒரு சேனல் நடத்தணும் அப்படின்னு நினைச்சு இதை செஞ்சீங்க? ஓகே, இம்பார்ட்டன்ட் அடிப்படை காரணம். Important question. Some people may not like this answer though, but I still have to be honest from my side, right? தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா media is completely owned by a certain family, right? Now independent-ஆ as it happens groundல இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி, ரைட், ஒரு இண்டிபெண்டா ஒரு சேனல் நடத்தி ஒரு மீடியா நடத்தி வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஹெல்ப், யூனோ யூடியூப்ல எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும், சோஷியல் மீடியால எப்படி நடந்துட்டு இருக்குன்னு தெரியும், ஈவன் சேட்டலைட் சேனல்ஸ்ல என்ன மாதிரி ஒரு பேக்கிங் ஃபைனான்சியல் இது இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இண்டிபெண்டா நியூஸ் வந்து டெலிவர் பண்ணணும் மக்களுக்கு அப்படின்றது ஒரு ஐடியா. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வாஸ், ஓகே, பை டூயிங் திஸ் மக்களோட பல்ஸ் என்ன, அவங்களோட டெய்லி ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. மூணாவது, நான் என்னோட பழைய பேட்டியில நிறைய சொல்லியிருக்கேன், கவர்னன்ஸ் மாடல் டுவர்ட்ஸ் பெட்டர் கவர்னன்ஸ் மாடலுக்கு எப்படி கொண்டு போகணும். ஸோ வி ரியலி வாண்ட் டு பார்ட்னர் வித் த கவர்மெண்ட். ஐம் நாட் சேயிங் இது டிஎம்கேயோட பண்ண மாட்டேன், இல்ல ஏடிஎம்கேயோட தான் பண்ணுவேன், இல்ல பிஜேபியோட தான் பண்ணுவேன், இல்ல எனி கவர்மெண்ட், ரைட், ஆஸ் லாங் ஆஸ் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்ட்னர் பண்ணி நம்ம சைட்ல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், நம்மளுக்கு தெரிஞ்ச இன்சைட்ஸ், அது டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணட்டும், சர்வே மெத்தடாலஜி யூஸ் பண்ணட்டும், அதை வந்து கவர்மெண்ட் கொண்டு போய் சேர்த்து இது வந்து மக்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்ஸ் எப்படி ரோல் அவுட் பண்ணணும், இல்ல என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இந்த கான்செப்ட்ல ஒரு ஐடியால அவங்க பல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மீடியா சேனல் தேவைப்படுது. இந்த 3-4 ரீசன்ஸ் பிளஸ் தேர் ஆர் செவரல் அதர் மைனர் ரீசன்ஸ், பட் அட்லீஸ்ட் இதுதான் மேஜர் ரீசன்ஸ் ஃபார் அஸ் டு ஸ்டார்ட். சார், ரொம்ப நன்றி சார். இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.